எல்லா இடத்துலயும் கிடைச்ச ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாம் எவிடன்ஸ்க்காக என் வீட்டு ட்ரால சேர்த்து வச்சேன். அதான் பின்னாடி எனக்கே எதிராக அமைஞ்சது. ட்ரக்ஸ் மொத்தமா சப்ளை பண்ற கேங் எதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு பிளான் பண்ணி ட்ரக்ஸ் வாங்கி விற்கிற வியாபாரியா அந்த ஏரியாவுக்கு போனேன். தலைவா, நான் லோட்டா குமார் பேசுறேன். நான் இருக்கிறப்ப சரக்கு எங்கேயாவது நிக்குமா? நீங்க கை நீட்டுற ஸ்பாட்டுக்கெல்லாம் சரக்கு கன் மாதிரி போய் சேர்ந்துரும். இதுக்கு மேல வரக்கூடாது, இங்கே இரு. போதைப் பொருளை விற்கிறது தப்பு, அதை வாங்கி யூஸ் பண்றது தப்பு. சரக்கு வாங்க பூச்சா ஒரு பொண்ணு வந்துக்குது, வர சொல்லிட்டா? நான் பிஸியா இருக்கேன். சரி தலைவா. ஏய், பூச்சா யாருக்கும் சரக்கு கிடையாதான், நீ கிளம்பி போயினாரு போ. அவரு இங்க என்ன? அவர் தான் எங்க குரூப்புக்கே தலைவர். கிளம்பு போன்றான்ல. எவனாவது கேடி பக்தர் விலை செஞ்சீங்க கடல் மீனுக்கு சோறாக்கி சரக்கு அனுப்பிச்சிட்டியா? ஒன்னதாண்டா எல்லாத்தையும் ரிக்கவர் பண்ணிட்டாடா. புரியுதா? எல்லா ஆதாரமும் இருந்த என் செல்போனையும் உடைச்சிட்டாங்க. ஏண்டி ஏதோ என் ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக டொனேஷன் கொடுத்தா ஏன் ஏரியால வந்து சிஐடியோல பாக்குறியா? ஏய், நம்ம வேலையை காட்டுங்கடா. ப்ளீஸ் வேண்டாம், வேண்டாம். மயக்கம் தெளிய தெளிய ட்ரக்ஸ் ஊசி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் காலேஜ் பேக்ல ட்ரக்ஸ் வச்சு ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. நான் போதைக்கு அடிமை, போதைப் பொருள் வியாபாரின்னு என்னை அரெஸ்ட் பண்ணி என் மேல அநியாயமா பழி சுமத்தினாங்க. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. என்னோட படிப்பு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. ட்ரக்ஸ் மயக்கத்திலேயே எல்லாம் முடிச்சு போச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் முழுசா மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு பார்த்தா நான் ஜெயில இருந்தேன். இந்த உண்மையெல்லாம் என் கூடவே செத்து போயிடும்னு நினைச்சேன். நல்ல வேளை உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் செத்தா கூட நிம்மதியா சாவேன்.
என்னப்பா ராயரு, என்ன கெட்ட குட்டப்பெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு? எப்படி இருக்க? சென்னைக்கு எப்போ வந்தாப்ல? என்ன ராயா, என்ன என் மேல இருக்கிற கோவம் போலியா? இங்க பார், போலீஸ்காரன் குற்றவாளியும் புருஷன் முண்டாடி மாதிரி அப்பப்ப அடிச்சுக்கிறணும். ஆதாயம் வந்தா குடிக்கிறணும். ஒன்றரை மூலமா வர்ற ஆதாயம் எனக்கு தேவையில்லை. ஆனா உன்னால எனக்கு ஆதாயம் இருக்கே. பாரு, உன்னை அரெஸ்ட் பண்ணதுனால இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆகி இங்க வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. சரி, ஊர் பக்கம் வந்தா உன்னை நான் பாக்குறேன். என்ன இங்கேயே பார்க்கலாம். இனிமே நம்ம தொழில் இங்கதான். சாராய ஊரல் போட்டிங்கெல்லாம் பொழைக்க முடியாதுப்பா. அதை தவிர இங்க சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழிலே கிடையாதா? இங்க பாரு, நீ ஒரு தடவை உள்ள போயிட்டு வந்துட்ட. நீ ஒரு அக்யூஸ்ட். குடிகாரன் குழந்தை மாதிரின்னு குழந்தைத்தனமா எதையாவது பண்ணி மாட்டிக்கிறாத. எங்களுக்கு இங்க பவர் ஜாஸ்தி. அண்ணே, அடே பாண்டி, பாப்பா பாப்பா உட்காருப்பா உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே, கழுத்துல பிரச்சனை முதல்ல சூட் கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுருக்கீங்க? அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸுக்கு போய் முதலாளி அறிவுப்படுத்தி உங்களை கொடி சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி, அண்ணே. செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. அட, காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே, ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலையில பாப்போம். சரி ராஜா, சரி. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா, போடா. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்த கட்லங்க ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்த வீட்டே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடு நம்பி படத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை விட அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி விட இந்த மெட்ராஸ் நீ எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன்ட படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. தம்பி ஊருக்கு போச்சா? ஆமாங்க, ஆனா தொழிலுக்கு பழசுங்க. 3 வயசுல இருந்து தொழில் பண்றேன்னு, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் எச்சு. பட்டா காய்ச்சறதுல நான் தானுங்க ஸ்பெஷல். நம்மளுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்குது பாருங்க. கள்ளச்சார வியாபாரி காத்தவராயன் கைது. தம்பி, சாராயம் சில்லற தொழில், ட்ரக்ஸ்ங்கிறது டாலர் தொழில். என்னங்கண்ணா பொஸ்க்கு நம்மள சில்றேன்னு சொல்லிட்டீங்க? நோ, நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. சொல்றேன் கேட்டு. குடிக்கிற போதனா பீரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, வோட்கா, ஒயின் இதெல்லாம் வெளிநாட்டு ரகம். நம்ம ஊர் போதனா கல்லு சாராயம். சாராயத்திலேயே இஞ்சி சாராயம், ராய் சாராயம், தென்னஞ்சாராயம், சுண்டக்கஞ்சி, சோமபானம், சுறாபானம், லோக்கல் லெவல்ல கஞ்சா, அபின், அதுக்கு மேல ஹெராயின், பிரவுன் சுகரு, மார்பின், க்ளூயின், மாரிஜுவானா, கிராக், கொக்கைன். கொக்கைன்லயே கோக்கு, பிளாக், சார்லி, ஸ்னோ. போட்டுக்கிறதுக்கு பெத்தட்டின், வேல்யூம், காம்போஸ், மாத்திரை, எல்எஸ்டி, ஸ்பீடு, எக்ஸ்டசி. சலத மூக்குல உறிஞ்சணும், சலத நாக்குல தடவணும், சலத ஊசியா போட்டுக்கணும். அப்பதான் கிக்கு ஏறும். இது எதுவே பாத்திரன்னு வச்சுக்கங்க. அவர்க்கா கோப்ரா கோப்ரா நாக்குல ஒரு போடு போட்டா சோகம் உச்சகட்டம் தான். நீ விவரமான ஆளுதான்.
விவகாரமான ஆளும் கூட. மேட்ருக்கு வாங்க. டேய் அந்த சரக்கு எடுத்து தம்பிகிட்ட கொடு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.